என்னுடைய எலக்ட்ரானிக்ஸ் சார்ஜ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர் இன்டோர் யூனிட்ல யூஸ் பண்ற இன்வெர்டர் பிசிபில இருக்கிற காம்போனன்ட்ஸ் உடைய ஃபங்க்ஷனல் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் பேர் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்ல லைன் ஃபில்டர் யூஸ் பண்றோம். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ லைன் ஃபில்டர். ஸோ லைன் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்தாக்கா சப்ரஸ் பண்றதுக்கு லைன் நாய்ஸ் ஃபில்டர். ரெண்டாவது ஆர்எஃப் நாய்ஸ் ஃபில்டர். மூணாவது ஹெச்எஃப் நாய்ஸ் ஃபில்டர். ஆர்எஃப் நாய்ஸ் ஃபில்டர்ன்றது ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபரன்ஸ் நாய்ஸ் ஃபில்டர். ஸோ ஹெச்எஃப்ன்றது ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் ஃபில்டர். எல்லாம் இந்த ஹோல் யூனிட்டே வந்து நம்ம வந்து இஎம்ஐ ஃபில்டர் சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர். ஸோ அதுக்கப்புறம் எம்ஓவி யூஸ் பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர். தென் இந்த இடத்துல 4 டயோட் பார்க்கலாம் நீங்க. ஸோ இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். அதுக்கப்புறம் மெயின் ஃபில்டர் பார்க்கலாம் நீங்க, மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர். தென் எஸ்எம்பிஎஸ் டிரைவர் மாஸ்ஃபெட். ஸோ இந்த என்டையர் சர்க்கியூட் வந்து எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் போர்ட் பவர் சப்ளை சர்க்கியூட் இது. ஸோ இதுதான் பவர் சப்ளை சர்க்கியூட் இந்த பிசிபிள் யூஸ் பண்றது. ஸோ எஸ்எம்பிஎஸ் டிரைவர் மாஸ்ஃபெட். தென் ஸ்விட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எஸ்எம்பிஎஸ் ஸ்விட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எஸ்எம்பிஎஸ் ஃபீட்பேக் யூஸ் பண்ற ஆப்டோ கப்ளர். ஸோ இதுதான் என்டையர் எஸ்எம்பிஎஸ் இந்த பவர் சப்ளை ஒரு என்டையர் காம்போனன்ட்ஸ். இந்த இடத்துல ஓடியோ பவர் ரிலே ஒன்று யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷன், அதாவது இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷனுக்கு இந்த ஆரஞ்சு ஒயர் போகுது இல்லைங்களா. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல ஐடியோ ஓடியோ கம்யூனிகேஷன் லீஸ் லைன் இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன், அதாவது இன்டோர் டு அவுட்டோருக்கு போற கம்யூனிகேஷன்ல நம்ம வந்து ஒரு டிசி வோல்டேஜை கிரியேட் பண்ணி நியூட்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல் கம்யூனிகேஷன் பாயிண்ட்ல நம்ம வந்து டிசி சப்ளையை கிரியேட் பண்ணி இன்டோர் டு அவுட்டோர் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் சிக்னல்ல. அதாவது டிரான்ஸ்மிட்டும் பண்றோம், ரிசீவும் பண்றோம் அவுட்டோர்ல இருந்து. ஸோ அதுக்கு 2 ஆப்டோ கப்ளர். ஸோ இதை சீரியல் கம்யூனிகேஷன் ஆப்டோ கப்ளர்னு சொல்லுவோம். ஸோ ரிசீவர் அதாவது ஒரு ரிசீவருக்கு ஒரு ஆப்டோ கப்ளர், டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு ஆப்டோ கப்ளர். அதுக்கப்புறம் டிசி ப்ளோயர் மோட்டர் கண்ட்ரோலர். ஸோ இது இந்த இடத்துல இருக்கிற சர்க்கியூட்ஸ். ஸோ இந்த டிசி மோட்டர் இருக்கு, ப்ளோயர் மோட்டர். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற ஃபேன் ஜாக், அதாவது டிசி ப்ளோயர் மோட்டர் ஃபேன் ஜாக்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலருக்கு நம்ம அந்த இடத்துல 2 ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து ஃபார் பிஜி பல்ஸ் ஜெனரேஷன், இன்னொன்று வந்து ஃபார் ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக. அடுத்தது லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப்பர் மோட்டர் கனெக்டர். ஸோ இந்த லூவர்ஸ் இருக்கு இல்லையா, லூவர்ஸ் மூவ் பண்றதுக்கு ஸ்டெப்பர் மோட்டர் கனெக்டர். ஸோ ஒரு பஸ்ஸர் இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாப் கார்னர் லெஃப்ட்ல எமர்ஜென்சி ஸ்விட்ச் இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் டிஸ்பிளே கனெக்டர். ஸோ அடுத்தது பேக் சைட் ஆஃப் த பிசிபியில் உங்களுக்கு இந்த இடத்துல ரிலே, பஸ்ஸர், ஸ்டெப்பர் மோட்டார் இதெல்லாம் டிரைவ் பண்ணி ஒரு அரே ஐசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அதுக்கு ஒரு 15 வோல்ட்ஸ் ரெகுலேட்டர் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. தென் மைக்ரான் மைக்ரோ கண்ட்ரோலர், இதுதான் மெயின் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் EEPROM, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ஒரு மெமரி ஐசி இங்கே யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ்க்கு நம்ம ஃப்ரண்ட் சைட்ல நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, மாஸ்பெட் அதை டிரைவ் பண்றதுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசி இங்க பார்க்கலாம் சின்னதா, எஸ்எம்டி காம்பனன்ட் இது. ஸோ இதுதான் இண்டோர் யூனிட், அதாவது இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர் இண்டோர் யூனிட்ல யூஸ் பண்ற காம்பனன்ட்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.